万華鏡車輪眼。ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டீமன் ஸ்லேயரோட சீசன் 1 எபிசோட் 3 தான். சோ மறக்காம பாருங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம நீங்க போடுற ஒவ்வொரு லைக் மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. சோ அதுவே மறக்காம பண்ணுங்க நினைக்கிறேன், நம்பிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது மட்டும் இல்லாம இந்த எபிசோட்ல ஏதாச்சும் தப்பு பண்ணிருந்தா அந்த சீனை நீங்க வந்து டைம் ஸ்டாம்ப் போட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணினா எனக்குமே அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கூட மென்ஷன் பண்ணலாம். ஓகே, பாத்தீங்கன்னா தாத்தா இருக்கல, இனிமேல் நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரைனிங்ல உனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும், பட் நீ அதை சமாளிச்சுதான் ஆகணும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா உன் தங்கச்சியை காப்பாற்றணும்னா அதுதான் வலின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தங்கச்சியுமே தூங்கிக்கிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாம தூங்கிக்கிட்டே தான் இருக்கா, எந்திரிக்க கூட மாட்டியாங்க கூட மென்ஷன் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டீமன் ஸ்லேயர்னா யாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சோ டீமன் ஸ்லேயர்னா அவங்க வந்து காலங்காலமா ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு டீமன்ஸை ஹண்ட் பண்றவங்க அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணலாம். கிட்டத்தட்ட நேமுக்கு ஏத்த மாதிரி மீனிங் தான் கூட மென்ஷன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அந்த ஹெட் ஆஃப் தி டீமன் ஸ்லேயர் யாரு கூட மென்ஷன் பண்ண முடியாது. அதுவுமே இந்த மிஸ்டரியா தான் இருக்கு. அதோட பாத்தீங்கன்னா இந்த டீமன்ஸ் இருக்குல்ல, அதுவுமே பாத்தீங்கன்னா மத்த பொருளை சாப்பிடலாம், பட் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ் ரொம்பவே புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரென்த் கொடுக்குற ஒரு பீயிங்கா இருக்காங்க. சோ அதனால ஹியூமனை சாப்பிட்டா ரொம்பவே ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அவங்களால. அது மட்டும் இல்லாம இந்த டீமன்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரீஜெனரேஷன் ஸ்பீடா இருக்கட்டும், இல்ல பவர்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி ஆரிஜினேட் ஆச்சு, எப்படி வந்து அவங்கள ரிசர்ச் பண்ணி எடுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த டீமன்ஸை கொல்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்வாட் இருக்கு. அது மட்டும் இல்லாம சன்லைட், இந்த ரெண்டா வச்சுதான் கொல்ல முடியும். மற்றபடி அந்த டீமன்ஸை கொல்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த டீமன்ஸ்லயே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான பீயிங்ஸ். பட் ஹியூமன்ஸ் நம்மளால இந்த டீமன்ஸ்ல இருக்காங்க, அவங்க வெறும் நார்மல் ஹியூமன்ஸ் தான். அவங்களுக்கு அடிபட்டா ஹீல் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். கையோ காலை இழந்தா திரும்பி வளரவே வளராது. சோ ஹியூமன்ஸுக்கு ரொம்பவே டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு ஸ்பெஷல் ஸ்வாரை வச்சு கட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா டெய்லி அந்த மவுண்டன்ல ரைடிங் போயிட்டு இருக்கான். எஸ், அவங்க ட்ரைனிங்மே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே பார்த்தா அந்த டிராப்ஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ரைடிங் போயிட்டு இருக்கான். அந்த தாத்தாவும் என்ன சொல்லிருக்கேன்னா, ஒன்னே மாதிரி நான் நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அண்ட் அவங்க எல்லாருக்குமே நான் தான் வந்து செலக்ட் பண்ணுவேன். அவங்க வந்து செலக்ஷனுக்கு வந்து போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. பட் இப்போ நீ வந்திருக்க, இப்போ நானுமே உன்னை வந்து டெஸ்ட் பண்ண போறேன், நீ வந்து அந்த செலக்ஷனுக்கு போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. சோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரைனிங்ல ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நான் என் தங்கச்சிக்காக எந்தனாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே பார்த்தீங்கன்னா டெய்லி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். டெய்லி டிராப்ஸ் ட்ரைனிங் ஓடிட்டு இருக்கு. அண்ட் அவனுமே பார்த்தீங்கன்னா தங்கச்சி தூங்கிட்டு இருக்கிறதுனால ஒரு ஜார்னலுமே எழுதிட்டு இருக்கான். ஐ மீன் ஒரு டைரியுமே எழுதிட்டு இருக்கான், இந்த மெயின் டைம்ல என்ன நடந்துச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அவனுமே பார்த்தீங்கன்னா டெய்லியுமே அவனோட ஸ்வாரோட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷிங் ஸ்டாண்ட்ஸ் வைக்கிறான் கூட மென்ஷன் பண்ணலாம். சோ இதுவே டெய்லி ரொட்டீனா போயிட்டு இருக்கு. அந்நேரம் தாத்தாமே என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, இங்க பாரு, ஸ்வாட்ல ஒரு கீரல் விட்டாலும் அது உன்னோட பெரிய பிரச்சனை தான் சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா ஒரு ஸ்வாரை கட் பண்றதுக்கு அதோட டைரக்ஷனா இருக்கட்டும், அதோட ஃபோர்ஸா இருக்கட்டும், ரெண்டுமே ஒரே சைட்ல இருக்கணும். ரெண்டுமே ஆப்போசிட்ல இருந்தா அந்த ஸ்வாட்ல இருந்து ஸ்கிராட்ச் விழுகும். ஒரு ஸ்வாட் உடஞ்சு போச்சு அப்படின்னா அது முழுக்க முழுக்க உன்னோட பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவே சொல்லிட்டு இருக்காரு. சோ அதனால என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இனிமேல் ஒரு ஸ்வாரை வந்து உடச்சேன்னா கண்டிப்பா உன் எலும்பை நான் உடச்சிட வேண்டாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு அதை கேட்டு ஏன் அவர் கொலை பண்ற ட்ரை பண்ணாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே ஸ்பேரிங் செஷன் போகும். அந்த ஸ்பேரிங் செஷன்ல நம்ம ஹீரோ வந்து ஒரு தடவை கூட வந்து பாத்தீங்கன்னா தாத்தா பீட் பண்ணலன்னு கூட மென்ஷன் பண்ணலாம். தாத்தா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு கூட மென்ஷன் பண்ணலாம். அப்படி இன்னொரு நாள் ட்ரைனிங் என்ன சொல்லிருக்காங்க, இங்க பாரு, எனக்கு வந்து வாட்டர் பிரீத்திங் இருக்கு, மொத்தமா 10 டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பிரீத்திங் இருக்கு, அந்த பிரீத்திங் நான் உனக்கு வந்து கத்து கொடுக்க போறேன்னு சொல்லிருக்காங்க பாருங்க. பட் கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா சரி பிரீத்திங் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவே நார்மலா பிரீத்திங் பண்றா பாருங்க. பார்த்தா மூச்சு அடைச்சிக்கிச்சு. இங்க பாரு, இதுக்கு தான் சொன்னேன் ஒழுங்கா பிரீத்திங் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து உனக்கு வந்து ஃபார்ம்ஸ் எப்படி நிக்கணும்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ மீன் ஏதோ கதகளி ஆடிட்டு இருக்கான். அப்படி நிக்கவா எப்படி நிக்கவான்னு சொல்லிட்டு ஒழுங்கா நின்றா அப்படின்னு சொல்லி திரும்பி வயிற்றுல அடிச்சிட்டு இருக்காரு. ஐயோ இன்னை சாவடிக்கே விட மாட்டியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்கான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மலையிலேயே ஒரு பெரிய வாட்டர் ஃபால் இருக்கும். நீ வந்து தண்ணியோட தண்ணியே இருக்கணும், அப்பதான் உனக்கு வந்து வாட்டர் பிரீத்திங் வந்து ஈஸியா கத்து கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு. சோ ஃபைனல் இது பார்த்தா அங்க ஒரு பெரிய ஃபால்ல இருந்து கீழே தள்ளி விட்டுறாரு. அவனுமே என்ன சொல்லிருக்கான், நானே தண்ணி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் என் தங்கச்சிக்காக தான் பண்றேன்னு சொல்லிட்டு அவனே பார்த்தீங்கன்னா புலம்பிக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட அப்படியே 6 மாசம் ஓடி போச்சு. அந்த 6 மாசத்துல பாத்தீங்கன்னா நம்ம நெசுக்கு உயிரோட தான் இருக்கா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா செத்த போன மாதிரி அவளே படுத்துக்கிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அன்கான்சியஸ்ல இருக்கான்னு கூட மென்ஷன் பண்ணலாம். ஆனா எதனால அன்கான்சியஸ் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள யாருக்குமே புரிய மாட்டேங்குது. நம்ம ஹீரோமே அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், என் தங்கச்சி இப்படியே இருந்துருவாளா அப்படின்னு சொல்லிட்டு. பட் முடிஞ்ச அளவுக்கு நானுமே ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனே பாத்தீங்கன்னா டெய்லி ட்ரைனிங் வந்து ஆரம்பிச்சிட்டு இருக்கான். சோ ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா இப்படி ட்ரைனிங் போன வரும் பாத்தீங்கன்னா அந்த தாத்தாமே என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இங்க பாரு, உனக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டேன். இந்த கல் இருக்குல்ல, இந்த கல்ல ரெண்டா பொழக்கணும், அந்த கிளாஷ்மே ரொம்பவே கிளீனா இருக்கணும். சப்போஸ் இந்த கல்ல நீ ரெண்டா பொழந்துட்ட அப்படின்னா நான் உடனே அந்த எக்ஸாமுக்கு போறதுக்கு அலோவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இனிமேல் நீ தான் வந்து உன் ட்ரைனிங் வந்து பாத்துக்கணும், நான் இனிமேல் உடனே ட்ரைனிங் பண்ண
பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோமே யோசிச்சு பாக்குறான், என்னையா சொல்லிட்டு இருக்க, இந்த கல்லு மேல என் கத்தியை வச்சு அடிச்சா என் கத்தி தாயா உடச்சு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கா. பட் அந்த தாத்தாவே பாத்தீங்கன்னா எந்த ஹெல்ப்பும் பண்ணாம அவரே அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அதை சொல்லும் போது கூட அந்த தாத்தாமே ரொம்ப சோகமா சொல்லிட்டு இருப்பாரு. பட் நம்ம ஹீரோக்குமே எதுக்குன்னு தெரியல. அவனே பாத்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு அந்த கல்ல அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோக்கு தான் பாத்தீங்கன்னா அந்த கல்லோட என்ஜினியர்ஸ் தாங்க முடியல, அடிக்க அவனுக்கு தான் கை வலிக்குன்னு சொல்லலாம். சோ டெய்லியுமே அவனுமே ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான் தனக்கு தானே. பட் முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா அவன் கைதான் வெந்து போகுதுன்னு சொல்லலாம். ஸ்வாட புடிச்சு ஆனாலுமே பாத்தீங்கன்னா அவனு விடாம ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். பட் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அவன் கடைசி வரைக்கும் அவனால இப்படியே ஒரு மாசம் ஓடி போயிடுச்சு கூட மென்ஷன் பண்ணலாம். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்லு மேல ஒரு ஃபாக்ஸ் மாஸ்க் போட்டு ஒரு பையன் வந்துட்டு இருக்கான். அவன் பேர் ஃபாக்ஸின்னு சொல்லுவான். அந்த ஃபாக்ஸிமே என்ன பண்ணிட்டு இருக்கானா, இங்க பாரு ஒரு ரியல் மேன் வந்து இந்த மாதிரி புலம்ப கூடாது, அது மட்டும் இல்லாம நீ வந்து ரியல் மேனே கிடையாது, சோ என்னை வந்து ஃபைட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது, எதுக்கு என்னைய போட்டு அடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. இங்க பாரு நீ ரொம்பவே ஸ்லோவா இருக்க, வீக்கா இருக்க, இம்மெச்சூரா இருக்க, உன்னால டிசிஷன் கூட எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். பத்தாதுக்கு நான் உடனே ரொம்ப காலமா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இந்த மாதிரி வீக்கா இருக்கலாம் கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பத்தாதுக்கு நம்ம ஹீரோக்குமே புரிய மாட்டேங்குது என்னன்னு பார்த்தா அந்த ஃபாக்ஸி கையில வெறும் உடன் ஸ்வார்ட் தான் இருக்கு, நம்ம ஹீரோ கையில வெறும் ரியல் ஸ்வார்ட் இருக்கு. ஆனாலுமே பாத்தீங்கன்னா அந்த ஃபாக்ஸியுமே நான் உன்னை அசால்ட்டா பீட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கெல்லாம் எந்த தகுதியே இல்லைன்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. சோ ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. பட் அந்த சண்டையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அசால்ட்டா தோத்து போயிட்டான்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஃபாக்ஸி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான். அது மட்டும் இல்லாம உனக்கு வந்து பிரீத்திங் டெக்னிக் தெரியும், ஃபார்ம்ஸ் தெரியும், சோ வாட்டர் பிரீத்திங் டெக்னிக் நல்லாவே தெரியும். ஆனா நீ அதை வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க, அது எல்லாமே உன் பிரெயின்ல மட்டும் தான் ஸ்டோர் பண்ணிருக்க, அதை மசில்ல ஸ்டோர் பண்ண கத்துக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு இளவு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1.5 வருஷமா இப்படியே வேஸ்ட் பண்ணிட்டா அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காங்க. சாரிங்க அப்புறம் 6 மாசம் சொல்லிட்டு ஆக்சுவலி 1.5 வருஷம் இப்படியே வேஸ்ட் பண்ணிட்டா அப்புறம் மென்ஷன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அந்த ஃபாக்ஸி என்ன சொல்லிருக்குன்னா உன்னோட மசில்ல வந்து அந்த ட்ரைனிங் ஏத்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே பாத்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்கு. சோ இப்படியே வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து அடிச்சுட்டு போற அந்த ஃபாக்ஸியோட வேலைன்னு சொல்லலாம். அப்படியே ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு கேட் மாஸ்க் வருது, அது பேரு கேட்டின்னு சொல்லிக்குவோம். யாருமா நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு மாதிரி சொல்லி ஏறிட்டு இருக்கான் பாருங்க. இங்க பாரு நான் மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான், அந்த மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். அது மட்டும் இல்லாம உன்னை மாதிரி ஏகப்பட்ட பசங்க இருக்காங்க, நாங்க நிறைய பேர் நீ வந்து பாத்துக்கிட்டே இருக்கோம், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எப்படி நிக்கணும், எப்படி வந்து பிரீத்திங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட் டீமே பாத்தீங்கன்னா டெய்லி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு மாஸ்க் போட்டிருக்காங்க அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒன்னும் அண்ணன் தங்கச்சி எல்லாம் கிடையாது. பட் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே அனாதைங்கன்னு சொல்லலாம், ஐ மீன் ஆர்ஃபன் சொல்லலாம். நம்ம தாத்தா இருக்காருல, அவர் தான் பாத்தீங்கன்னா தத்த எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா டாஞ்சிரோக்கு ட்ரைனிங் கொடுத்த மாதிரி இவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹீரோக்குமே புரிய மாட்டேங்குது எதுக்கு இவங்க கொஞ்சம் சோகமாவே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ட்ரைனிங்மே வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. சோ ட்ரைனிங் ப்ராசஸ்மே பாத்தீங்கன்னா பயங்கரமா ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கு மென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்கு. எஸ் நம்ம கேட்டி சாரி நம்ம ஃபாக்ஸிக்கும் நம்ம ஹீரோக்கும் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 6 மாசத்துல நம்ம ஹீரோமே ஸ்ட்ராங் ஆயிட்டான்னு சொல்லலாம். சோ அவனவே அவன அப்பியரன்ஸை கேர் பண்ணிக்கல, நான் எப்பயாச்சும் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கரமா ஸ்ட்ராங் ஆகாம போவாங்க. அந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்லாஷ் ஸ்ட்ரைட் ஸ்லாஷ் போனா பாருங்க. அந்த ஸ்ட்ரைட் ஸ்லாஷ்ல அந்த ஃபாக்ஸியோட மாஸ்க் இருக்குல்ல, அந்த மாஸ்க் ரெண்டா பொளந்துருவா பாருங்க. பார்த்தா கிளீன் ஸ்லாஷா இருக்கும். அந்த ஃபாக்ஸியுமே மாஸ்க் உடச்சக்கு அப்புறம் ஃபேஸ பாக்குறான், பார்த்தா கண்ணத்துல ஒரு கீரல். அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. பத்தாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேடாவும் இருக்கிற மாதிரி தெரியுது. சோ நீ வந்து மெச்சூர் ஆயிட்ட, உனக்கு எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து எப்பயுமே மறக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட் மாஸ்க்குமே சொல்லிட்டு இருக்கு. சோ ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து போயிட்டு வரோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபாகுமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சுத்தமா புரியல. அப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபாகுமே போனதுக்கு அப்புறம் அந்த கல்ல போய் பாக்குறான் பாருங்க. பார்த்தா இவன் வெட்டினது அந்த ஃபாக்ஸ் மாஸ்கா இல்ல அந்த கல்லான்னு தெரியல. ஏன்னா அந்த கல்லு வந்து ரெண்டா பொளந்து கிடக்குது. நம்ம ஹீரோக்கே சுத்தமா டவுட்டா இருக்கு. ஏன்னா அவன் வெட்டினது அந்த ஃபாக்ஸியோட மாஸ்க் தான். ஆனா எப்படி கல்லு வந்து ரெண்டா பொளந்துச்சுன்னு சொல்லிட்டு அவனுமே சுத்தமா புரியல. சோ ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோட ட்ரைனிங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு கூட மென்ஷன் பண்ணலாம் கிட்டத்தட்ட. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். மறக்காம பாருங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க போடுற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மோட்டிவேஷன் பண்ணிட்டு மறக்காம பாருங்க. முக்கியமா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை பை.